வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் சும்மா 2 போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் செவந்துச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். சின்ன சின்னதாக வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். சால்ட்டு நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. காரமும் வந்து அவங்கவுங்க எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சும் செய்யலாம். அது எங்கள் வீட்டில் வந்து அப்படியே துண்டாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அப்படியே துண்டாகவே போட்டுட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மசாலாலாம் வந்து நல்லா இதாகிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இது வந்து பாரிஸ் வெல்லம். அது மண்ணெல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு வெல்லம். சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அருமையாக நல்லா ஜாம் மாதிரி வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு அரைச்சி போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மிக்சியில் அரைச்சும் போடலாம். அப்போ வந்து தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு வந்து மிக்சியில் அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. இல்லை சில பேர் வந்து தோலை எடுத்துகிட்டு துருவி போடுவாங்க. எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும். சூப்பரான மாங்காய் பச்சடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சும்மா கொஞ்சமாக தான் பண்ணேன் இன்றைக்கி. வீட்டு மாங்காய் தான் இது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாங்காய் பச்சடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.